ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப சத்தான ஹெல்த்தி மிக்ஸ் கஞ்சி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை உடனடியாக வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு புரியும். இந்த ஹெல்த்தி மிக்ஸ் கஞ்சி எங்கள் வீட்டிலே செஞ்ச ஹெல்த்தி மிக்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி தாங்க நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வாங்க நம்ம ஹெல்த்தி மிக்ஸ் கஞ்சி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நார்மலாக கஞ்சிலேயோ கூழ்லேயோ பச்சரிசி தாங்க ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக சிவப்பு அவல் 1 கப் எடுத்து கழுவி வச்சுருக்கேங்க. கஞ்சி செய்கிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிவப்பு அரிசி அவலை ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க ஹெல்த்தி மிக்ஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது நான் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் செய்கிறதுக்காக. அப்போ தான் அதோட புளிப்பு தன்மை நல்லா இறங்கும். பாருங்கள், இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா இஞ்ச ஆரம்பிக்கும். கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதில் இருக்க லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் கிளறணும். வெறும் அதில் இருக்க அவல் மட்டும்தாங்க தெரியணும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நான் திக்கானனால நான் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி மறுபடியும் கிளறேன். இப்போ நல்லா செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. வெறும் நம்மளோட அவல் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். மற்றபடி எந்த கட்டியும் இல்லாமல் எல்லாத்தையும் கலக்கியாச்சு. இப்போ நான் அதை கொதிக்க விட்டுட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஒரு 10 to 15 minutes நல்லா கொதி விடணுங்க. பபிள்ஸ்லாம் வெளியில் வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு திக் செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டன்டடான், நம்மளோட ஹெல்த்தி மிக்ஸ் கஞ்சி எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. டெய்லியும் வீட்டில் தோசை சப்பாத்தி இட்லியே போட்டு கொள்றாங்களா? பத்தாததுக்கு உப்புமா வேறு இருக்குங்களா? அதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருங்க இந்த ஹெல்த்தி மிக்ஸ் கஞ்சி. இது நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு சாலிடாக 5 minutes to 10 minutes தாங்க ஆகும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி ஹெல்த்தி மிக்ஸ் கஞ்சியை நம்ம வீட்டிலே செய்யலான்றதை சொல்கிறேங்க.